ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற இந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த வேத வசனத்துல 2 கூட்டத்தாரை குறித்து பவுல் குறிப்பிடுகிறார். ஒன்று கெட்டு போகிறவர்களுக்கு, இன்னொன்று ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, நம்புகிறார்களோ, அவர்களுக்கு இந்த சிலுவையினுடைய உபதேசம் இரட்சிப்பாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று இதை ஒருவர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தில் இருந்து, அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்திற்கு உள்ளாக வந்து விடுகிறார்கள். இதுவே சிலுவையினுடைய உபதேசம். அதாவது எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தினார், நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று எந்த ஒரு மனிதன் நம்புகிறானோ, விசுவாசிக்கிறானோ, அவனுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் பலவிதமான பாவ பழக்க வழக்கத்திலே, பலவிதமான அசுத்த காரியத்திலே சிக்குண்டு விடுதலை பெற முடியாமல், விடுதலைக்கான வழி தெரியாமல் இருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இந்த சிலுவையின் உபதேசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய சுக வாழ்வு உங்களுக்கு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தினாலே மனுகுலத்தை விடுதலையாக்குகிறார். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசமே உங்களுக்கு இரட்சிப்பை கொடுக்கிறது. இரட்சிக்கப்படுகிற நமக்கு இது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒன்று, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார் என்ற இந்த விசுவாசத்தின் வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த விசுவாசத்தினுடைய வார்த்தை, இந்த சிலுவையின் உபதேசம் உங்களுக்கு ஒரு பெரிய இரட்சிப்பை உண்டாக்குகிறது. நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபையினாலே சிலுவையை பற்றிய உபதேசத்தை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்ற இந்த வார்த்தையை யார் யார் எல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவ சாப கட்டுகளிலிருந்து ஆண்டவரே இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், இரட்சிப்பு உண்டாகட்டும். இது இவர்களுக்கு தேவ பலனாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.